அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? அவங்களுக்கு இந்த வாட்டியாவது திருமண பாக்கியம் இருக்கா? திருமண பாக்கியம் கூடி வரணும்னா என்ன பண்ணலாம்? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான யோகத்தெல்லாம் அளிக்க போகுது? இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த 2026 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் தை வந்தாலே உங்களுக்கு 2026ல பழைய விஷயங்களெல்லாம் மாற்றி புதிய விஷயத்துக்குள்ள பயணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆண்டு தான் இந்த 2026 உங்களுக்கு அமையப்போகுது. ஏன்னா என்னென்னக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இப்பவே உங்களுக்கு யோகங்கள் நிறைந்த ஆண்டு தான். குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்கு. அந்த யோகங்கள் வரும்போது ஒரு சிறிய மன அழுத்தம் வரும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பணப்புழக்கம் கையில் அதிகமாகும். வருமானம் என்பது பல மடங்காக பெருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆய்வு கல்வி படிப்புல மட்டும் கொஞ்சம் தடை தாமதங்கள் வந்திருக்கும். நிறைய உயர்கல்வி படிக்கிறவங்க நிறைய பேர் ஆய்வு கல்வி படிக்கும் போது ஒரு சின்ன ஒரு மந்தமான சூழல் வரும். ஆனாலும் மார்க் வந்துடும். டீச்சர் பார்த்து ஓகே அப்படின்னு மார்க்கை போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களை நன்னடத்தை அடிப்படையில் நிறைய பேருக்கு அந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றியை ருசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வீடு சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். வீட்டுக்காக ஒரு கடன்ல வாகன கடன் வாங்கி ஒரு கடன் என்பது ஏற்படும். இல்லை பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு யோகமான வாய்ப்புகள் எல்லாமே இந்த 2026 அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு ஆண்டு.